80% பெண்கள் அவங்களோட சம்பளத்துல முழுசா செலவிடுற ஒரு விஷயம் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ். 1000, 2000, 5000 ஏன் 10,000க்கும் மேல மேக்கப் ப்ராடக்ட்ஸை வாங்கி வீட்டில் வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட மேக்கப் ப்ராடக்ட்ஸ்னால நிறைய பேரோட ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. என்னதான் வந்து பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் அது எல்லாருக்குமே சூட் ஆகுமா? எல்லா விதமான ஸ்கின்னுக்கும் டேமேஜ் ஆகாம ரொம்ப ஆர்கானிக்கா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இந்தியன் மணியோட ஃப்ரீடம் பிஸ்னஸ் தமிழ் யூடியூப் சேனல். நான் பால சரஸ்வதி. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் முழுக்க பிஸ்னஸ் ரிலேட்டட் கான்டென்ட் தான் வந்து அப்லோட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீங்க வந்து பல ஆயிரம் கொடுத்து கஷ்டப்பட்டு உங்களோட சம்பளம் வந்து முழுக்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி நீங்க யூஸ் பண்றதுக்கு பதிலா வீட்லயே ஒரு சில ரிசோர்சஸ் வச்சு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் நீங்க வாங்கி, அதாவது ரொம்ப நேச்சுரலான ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸ் ரொம்ப எளிதாக கிடைக்கும். நீங்க பக்கத்து கடையில கூட வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வச்சு நீங்க வீட்டில இருந்தே தயாரிச்சு மேக்கப் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா முழுக்க பெண்களுக்கான வீடியோ. ஸோ யாரெல்லாம் மெயினாக பெண்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிக்விட் ஃபவுண்டேஷன். நார்மலாக நம்ம வந்து நிறைய காசு கொடுத்து வாங்குற ஒரு பொருள் வந்து ஃபவுண்டேஷனுக்கு தான். ஏன்னா நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸோடது இருக்குது. ஒன்று ஒரு கலரில், அதாவது ஒரு ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் தயாரித்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப ஆர்கானிக்காகவும் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி தயாரிக்கிறது நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஷீ பட்டர், அதாவது 1/2 ஸ்பூன் ஷீ பட்டர் போதும். அதுக்கப்புறமா ஜொஜோபா ஆயில். இந்த ஆயில் வந்து நிறைய மார்க்கெட்டில் கிடைக்கும், நிறைய ஷாப்ஸில் கிடைக்கும். நீங்கள் வந்து போய் வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப பெரிய காஸ்ட்லியாக கூட இருக்காது. ஸோ ஜொஜோபா ஆயில் இது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லூஸ் மினரல் பவுடர். இதுவுமே நிறைய ஒரு ஷாப்ஸில் வந்து விற்கப்படுது. ஸோ நீங்கள் அந்த ஷாப்ஸில் வந்து போயிட்டு வாங்கிக்கலாம். இப்போ மெட்டீரியல்ஸ் பார்த்துடலாம். டபுள் பாய்லர். ஸோ டபுள் பாய்லர் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து இருக்கும். அது வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா ஆப்வியஸ்லி ஸ்டவ் தேவைப்படும். அண்ட் ஸ்பட்டூலா. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஸ்பூன் மாதிரியே இருக்கும். பட் இது மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிறீங்கன்னா ஸ்பட்டூலா அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். மறக்காமல் வாங்க வச்சுக்கோங்க. ஸ்பூன் இல்லை விஸ்க். ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனை தயாரிக்கிறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்பூன் வேலை இல்லை விஸ்க் வேலை ஒரு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஹேர் டைட் கண்டெய்னர். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட், அதாவது இந்த ஃபவுண்டேஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா எதில் வந்து ஸ்டோர் பண்ணுங்க? ஒரு குட்டி கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணணும், நல்லா க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஹேர் டைட் கண்டெய்னர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். ஸோ எப்படி இதை வந்து தயாரிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டவ்வில் இந்த டபுள் பாய்லர் வச்சுக்கோங்க. ஸோ அடியில் இருக்கிற அந்த ஒரு பாய்லரில் இந்த ஷீ பட்டர், ஜொஜோபா ஆயில் அண்ட் இந்த மினரல் அந்த ஒரு பவுடர்லாம் வந்து நீங்கள் போட்டு நல்லா ஸ்டிர் பண்ணணும். ஸோ அந்த ஸ்பட்டூலா வச்சு நீங்கள் வந்து ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கா, அது ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே ஆட் பண்ணுறீங்கன்னா மேலே இருக்கிற பவுலரில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஏன்னா கீழே ஆல்ரெடி நீங்கள் வாட்டர் வச்சு ஹீட் பண்ணிட்டு இருக்கும்போது மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஹீட் அப்சர்வ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்னென்னலாம் வந்து இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகிடும். ஒன்ஸ் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா அதை வந்து வெளியில் எடுத்துட்டு உங்களோட இந்த ஒரு கண்டெய்னரில் வந்து நீங்கள் போட்டுடலாம். ஸோ கண்டெய்னரில் போட்டு உடனே வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஸோ லெட் இட் கூல். கொஞ்ச நேரம் கூல் ஆகிட்டக்கு அப்புறமா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஆர்கானிக்கான ஒரு ஃபவுண்டேஷன். நீங்கள் வீட்டிலேருந்து தயாரிக்கலாம். இதுக்குன்னு வந்து நீங்கள் ரொம்ப நேரம் செலவிடணும்னு இல்லை, நிறைய பொருட்கள் வாங்கணும்னு இல்லை. தேவையான பொருட்கள் 3 பொருட்கள் மட்டும்தான். அதை மட்டும் நீங்கள் வாங்கினா போதும். செகண்டாக நம்ம பார்க்க போகிறது மஸ்காரா. யாருக்கு தான் வந்து மஸ்காரா பிடிக்காது? நார்மலாக எந்த மேக்கப்பும் போடாமல் கண்ணுக்கு மட்டும் நம்ம வந்து மஸ்காரா மை இது மட்டும் வச்சுருந்தாலே
பண்ணாலே போதும், ஃபேஸ் வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லா மேக்கப்பும் போட்டு கண்ணுக்கு எந்த மேக்கப்பும் போடலன்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க, என்னாச்சு, ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க. பிகாஸ் ஏன்னா கண்ணு வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் நம்மளோட ஃபேஸில். ஸோ அதை வந்து ப்ராப்பராக டெக்கரேட் பண்ணனா கண்டிப்பாக நம்மளோட ஃபேஸ் வந்து டல்லாக தெரியும். ஸோ இப்படிப்பட்ட இந்த மஸ்காரா வந்து ரொம்ப நேச்சுரலாக வீட்டிலேருந்தே பண்ணலாம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஸோ இப்படிப்பட்ட இந்த மஸ்காரா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பீ வேக்ஸ். ஸோ இதுவுமே நிறைய ஷாப்ஸில் நிறைய மார்க்கெட் பிளேஸில் கிடைக்கும், நீங்கள் வந்து அதை போய் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா சார்கோல் கேப்சூல்ஸ். இப்போ நார்மலாக பவுடர் வாங்குறதை விட நீங்கள் கேப்சூல்ஸ் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, அது வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். ஸோ 2 ஆக்டிவேட்டட் சார்கோல் கேப்சூல்ஸ், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பீஸ் வேக்ஸ் அண்ட் ஷீ பட்டரும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக தேவை, மற்றும் ஜொஜோபா ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேவை. அதுக்கப்புறமா கோகனட் ஆயில். ஸோ எல்லாருக்கிட்டையுமே வந்து கோகனட் ஆயில் இருக்கும். இப்போ உங்ககிட்ட வந்து ஆர்கானிக்காக கோகனட் ஆயில் வச்சுருந்தீங்கன்னா கூட ரொம்பவே நல்லது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறமா விட்டமின் இ ஆயில் 2 ட்ராப்ஸ் போதும். ஸோ இது எல்லாமே இந்த மஸ்காரா செய்கிறதுக்கான ஒரு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இது எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்துடலாம். அதே மாதிரி டபுள் பாய்லர் தேவை, ஸ்டவ் தேவை, ஸ்பட்டூலா தேவை, மற்றும் ஜிப்லாக் பேக் வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதை கூல் பண்ணுறதுக்கு இந்த பேக் வந்து கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறமா மஸ்காரா டியூப். ஆப்வியஸ்லி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண மஸ்காராவை எதில் போடுவீங்க? டியூப்பில் தான் போடுவீங்க. ஸோ மஸ்காரா டியூப் வந்து கண்டிப்பாக தேவை. இப்போது நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோகனட் ஆயில், ஷீ பட்டர் அண்ட் ஜொஜோபா ஆயில், பீஸ் வேக்ஸ் இது எல்லாமே நீங்கள் அந்த டாப் லேயர் அந்த பவுலரில் வந்து போட்டு மீடியம் ஹீட்டில் நல்லா அந்த ஸ்பட்டூலா வச்சு ஸ்டிர் பண்ணிட்டுருங்க. ஸோ ஒன்ஸ் அது வந்து ப்ராப்பராக எல்லாமே மிக்ஸ் ஆகி ஸ்டிர் ஆகிட்டக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை வந்து வெளியில் எடுத்து வச்சுடுங்க. ஸோ கொஞ்சம் அந்த ஹீட்டாக இருக்கிற அந்த டைமில் இந்த விட்டமின் இ ஆயில் ப்ளஸ் இந்த சார்கோல் கேப்சூல்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து ப்ராப்பராக ஸ்டிர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஜிப்லாக் பேக்கில் போட்டு கூல் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் அது கூல் ஆகிட்டக்கு அப்புறமா நீங்கள் வந்து மஸ்காரா டியூப்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களோட மஸ்காரா வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லலாம். ஸோ இதுக்குமே வந்து நிறைய டைம் எடுத்துக்காது. நீங்கள் வாங்குகிற இன்க்ரீடியன்ஸும் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸே பாதி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 1-2 மட்டும் தான் வாங்கணும். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப நேச்சுரலான ஒரு மஸ்காரா பண்ணக்கூடிய ஒரு விதம். தேர்டாக நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் லிப் கிளாஸ். இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் கூட என்னோட ஃப்ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சே வந்து லிப் கிளாஸ் பண்ணி வச்சுருப்பா. ஸோ இப்போல்லாம் ரொம்ப இது ஒரு காமன் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து அவங்களுக்கே லிப் கிளாஸ் பண்ணுறது. ஏன்னா அவங்களோட லிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீப்புளுக்கும் லிப் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப ட்ரை ஆகும், நிறைய பேருக்கு வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வீட்டில் இருந்து லிப் கிளாஸ் வந்து தயாரிப்பாங்க. ஸோ எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு லிப் கிளாஸ் வந்து எப்படி வீட்டில் இருந்தே பண்ணுறது. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பட்டர். ஏன்னா கொக்கோ பட்டர் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்மெல்ல இருந்து நிறைய பேருக்கு நிறைய ஸ்கின் டைமுக்கு வந்து ரொம்பவே செட் ஆகும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பட்டர். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில், 3 விட்டமின் இ கேப்சூல்ஸ். நார்மலாக நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கூட போயிட்டு நீங்கள் இதை வாங்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் பவுடர். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும். ஸோ பீட்ரூட் உங்களோட லிப்ஸ் வந்து கலர் கொடுக்கறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பீட்ரூட் பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 இல்ல 2 ட்ராப்ஸ் ஆஃப் பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில். ஸோ இதுவுமே வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா இந்த எசென்ஷியல் ஆயிலாக இருக்கட்டும், பீட்ரூட் அந்த ஒரு பவுடராக இருக்கட்டும், லிப்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்களோட லிப்பை வந்து ரொம்ப அழகாக அந்த ஒரு பிங்கி லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கூட மாற்றும். இந்த லிப் கிளாஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர் தேவை. அதுக்கப்புறமா மைக்ரோவேவ். ஏன்னா இதை வந்து நம்ம மைக்ரோவேவில் தான் ஹீட் பண்ண போகணும். அந்த மைக்ரோவேவில் வைக்கிறதுக்கு ஒரு கப் தேவை. அதுக்கப்புறமா ஆப்வியஸ்லி ஸ்டிர் பண்ணுறதுக்கு ஸ்பட்டூலா தேவை மற்றும் சிசர்ஸ். கோகனட் ஆயில், கொக்கோ பட்டர் இது வந்து பவுலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து மைக்ரோவேவ் அவனில் ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சா போதும். அது வந்து லிக்விட் மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துட்டு இந்த விட்டமின் இ கேப்சூல்ஸை வந்து ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் பீட்ரூட் பவுடர், பெப்பர்மெண்ட் ஆயில் இது எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஸ்பட்டூலா வச்சு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. பவுலில் நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அது வந்து கூல் ஆகிட்டக்கு அப்புறமா நீங்கள் எய்தர் அந்த பவுலில் இருந்தே ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டெய்னரில் வந்து ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சா அது வந்து ப்ராப்பரான ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறமா கூல் டவுன் ஆகிட்டக்கு அப்புறமா நீங்கள் வெளியில் எடுத்து லிட்டை க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட லிப் கிளாஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் மினரல் ஷேடோ.
இதை வந்து ஹை ஷேடோ மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாச்சும் ப்ளஷ் மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 3/4 ஸ்பூன் ஷீ பட்டர் மற்றும் 3/4 ஸ்பூன் ஆரோ ரூட் பவுடர். ஸோ இந்த ஆரோ ரூட் பவுடர் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும், நீங்கள் வந்து போய் வாங்கிக்கலாம். இதுவுமே வந்து உங்களோட இந்த ஒரு மினரல் பவுடர் தயாரிக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதான ஒரு பவுடராக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான கலர் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ பீட்ரூட் பவுடர் உங்களுக்கு வந்து பிங்கிஷாக இருக்கணும்னா பீட்ரூட் பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெட்டாக இருக்கணும்னா ரெட் க்ளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுவுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறமா க்ரீனாக இருக்கணும்னா ஸ்பைருலினா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிரே இல்லை பிளாக்காக இருக்கணும்னா ஆக்டிவேட்டட் சார்கோலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரௌனாக இருக்கணும்னா கொக்கோ பட்டர் யூஸ் பண்ணலாம். கோல்டாக இருக்கணும்னா டர்மரிக் யூஸ் பண்ணலாம். ஆரஞ்சாக இருக்கணும்னா சஃப்ரானை யூஸ் பண்ணலாம். ஒயிட்டாக இருக்கணும்னா ஒயிட் கிளேவை யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட கலர் பொறுத்து நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஐ ஷேடோ பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் மார்ட்டர் அண்ட் பெஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்டில் கூட இருக்கும் தெரியுமா, ஒரு கல் மாதிரி அதை வந்து இடிக்கிறது. ஸோ நிறைய சமையல் பொருட்களுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. இஞ்சி இடிக்கிறதுக்கு, பூண்டு இடிக்கிறதுக்குலாம் பயன்படுத்துவாங்கல்ல, அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆரோ ரூட் பவுடரை அந்த ஒரு மார்ட்டரில் வந்து நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த கலர் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஆல்ரெடி என்னென்ன கலருக்கு என்னென்ன பவுடர் என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் யூஸ் பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அலாங் வித் இந்த ஒரு ஆரோரூட் பவுடர். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா இடிக்கலாம். ஒன்ஸ் அது வந்து நல்லா பவுடரி ஆகிட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு லைட் பிங்க் வந்து எதிர்பார்க்குறீங்க, இல்லை வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கலரில் வந்துடுச்சு, அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கலரில் வந்ததுக்கு அப்புறமா ஷீ பட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஷீ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு பவுடரியாக லிக்விடாக, ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதுதான் வந்து ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி உங்களோட இந்த ஒரு ஐ ஷேடோக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் எந்த ஒரு கண்டெய்னரில் வந்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு லிட்டில் வந்து நீங்கள் போட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஐ ஷேடோக்கு இல்லை மற்ற ஒரு இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபிஃப்த்தாக நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் லிப் அண்ட் சீக் ஸ்ட்ரெயின். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ்க்கு இங்கே கண்ணும் கிட்ட வந்து ரொம்ப ரெட்டிஷாக ரொம்ப அப்படியே ப்ளஷ்ஷியாக இருக்கும். ஸோ அது வந்து முழுக்க முழுக்க அவங்க வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணியிருப்பாங்க, இல்லை இந்த மாதிரி நிறைய லிக்விட் ஸ்டெயின் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்களோட லிப்புக்கும் சரி சீக்குக்கும் சரி. ஸோ இதுக்குமே வந்து நிறைய பிராண்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது விச் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இதையே வந்து வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணலாம், அது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீக் அண்ட் லிப் ஸ்டெயின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஆப்வியஸ்லி 1 டேபிள் ஸ்பூன் ஷீ பட்டர் வந்து கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறமா பீட்ரூட் பவுடர், ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு லிப் அண்ட் சீக் ஸ்ட்ரெயின்னா கண்டிப்பாக ரெட்டிஷாக பிங்கிஷாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான ஒரு பொருள் வந்து பீட்ரூட் பவுடர். ஸோ இது வந்து இல்லை 1 இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் பவுடர் போதும். அதுக்கப்புறமா கேஸ்டர் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன். அண்ட் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக டபுள் பாய்லர், ஸ்டவ், ஸ்பட்டூலா, அதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னர். ஸோ இப்போ இது வந்து எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஸோ ஷீ பட்டர், கோகோனட் ஆயில் இதை வந்து அந்த டாப் லேயர் ஆஃப் த பவுலரில் வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். லோ மீடியம் அந்த ஒரு ஹீட்டில் இருந்தால் போதும், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா இந்த பீட்ரூட் பவுடர் வந்து நீங்கள் போட்டு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் அதை வந்து ஏர் டைட் கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணி கூல் டவுன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட சிக்ஸ்க்கு லிப்ஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 6th நம்ம பார்க்க போகிறது மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ இப்போ நார்மலாக நம்ம வந்து வெயிலில் போகிறோம், இல்லை வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நிறைய ஒர்க் இருக்குது, ரொம்ப ஃபேஸ் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, ஆனால் நீங்கள் மேக்கப் நல்லா போட்டிருக்கீங்க பட் ஃபேஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது. உங்களோட ஃபேஸை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் தேவை. இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை உங்கள் வீட்டிலேருந்தே தயாரிக்கலாம் அப்படின்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 1 கப் டிஸ்டில்டு வாட்டர், நார்மலான டிஸ்டில்டு வாட்டர். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல். ஏன்னா ஆலோவேரா ஜெல் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும், உங்களோட பாடி வந்து ரொம்ப கூல் ஆகும். நீங்கள் நார்மலாக ஆலோவேரா ஜெல் ஃபேஸ்க்கு இல்லை ஹேருக்கு அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப கூலாக இருக்கும். ஸோ செட்டிங் ஸ்ப்ரேயில் இந்த ஆலோவேரா வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் வந்து கண்டிப்பாக முக்கியம். அதுக்கப்புறமா 1 இல்லை 1.5 கப்பு டிஸ்டில்டு வாட்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் 2 to 3 drops ஆஃப் லாவெண்டர் ஆயில். நிறைய நியூட்ரியன்ஸ் உங்களோட ஸ்கின்னை ரெஃப்ரெஷ் ஆகிறதுலேருந்து உங்களோட ஸ்கின்னை வந்து ஃபேர் ஆகிற வரைக்கும் லாவெண்டர் ஆயில் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல்.
ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து உருவாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாட்டில் இருந்தால் மட்டும் போதும். ஸோ இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப மெனக்கிடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்குன்னு ஸ்ப்ரே பாட்டில், நார்மலான ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே வந்து அந்த ஸ்ப்ரே பாட்டில் உள்ள ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே வந்து நல்லா ஷேக் ஆகி ஒரு ப்ராப்பரான மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரேயை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மேக்கப் போட்டிங்க, இல்லை மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து நீங்கள் மேக்கப் போட்டிருந்தீங்க, உங்களோட ஃபேஸ் வந்து டயர்டாக இருக்குன்னா யூஸ் பண்ணலாம். வெயிலில் போகிறீங்க ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆலோவேரா வந்து ஹைட்ரேஷன் கொடுக்கும், அண்ட் லாவெண்டர் ஆயில் வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணும் உங்களோட ஸ்கின்னை. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே ஆர்கானிக்காக வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராடக்ட். ஸோ நான் சொன்ன இந்த 6 ப்ராடக்ட்ஸுமே முழுக்க ஆர்கானிக்காக வீட்டிலே தயாரிக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட்ஸ். ஸோ யாரெல்லாம் மெயினாக பெண்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் இந்த ப்ராடக்ட்ஸை உடனடியாக செஞ்சு நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய சேஞ்சஸ் உங்களோட ஃபேஸில் வந்து நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் யாராச்சும் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஸில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, இல்லை வந்து யாருக்காச்சும் வீட்டில் இருந்தே தயாரித்து வந்து ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா, அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹோம்மேட்லேயே, அதாவது வீட்டிலேயே தயாரித்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா? உங்களோட வியூஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ஸ் விட்டால் கூட ஏதாச்சும் ஒரு ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டிலேருந்தே பண்ண முடியுமா? அந்த விஷயங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் இருக்க எங்களோட டவுன்லோட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்களோட ஃப்ரீடம் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800+ கோர்சஸ் இருக்குது. எல்லாமே பர்சனல் ஃபைனான்ஸ், மேக்கப், பிஸ்னஸ் ரிலேட்டட், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஒரு செல்ஃப் மேக்கப் எப்படி பண்ணணும்னு கூட எங்ககிட்ட கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு மேஜரான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இன்ட்ரடக்ஷன் மாடியூல் எல்லாத்துக்குமே ஃப்ரீ. ஸோ நீங்கள் இன்ட்ரடக்ஷன் மாடியூல் பார்த்தாலே போதும் உங்களுக்கு எந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கோர்ஸை படிக்க ஆரம்பிக்கலாம். ஃபைனலி இட்ஸ் மீ பாலா சரஸ்வதி சைனிங் ஆஃப். Get WHISK, break free.